குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 10/4/2025 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 568க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் இருந்துச்சு. அதனால் ட்ரா நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 135. இப்போ நான் அதை பேஸ் பண்ணி 1 பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா 12 or 13 1 வரும் அப்படின்னா 15 18 12 19 13 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 இருந்துச்சு, 13 இருந்துச்சு. அதனால் 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக பார்த்தோம் அப்படின்னா 12 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு, டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு 12. இப்போ நாளைக்கு இதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா 13 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா நேற்று 12 பாஸ் ஆச்சு. அதனால் இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நான் பார்த்தோம் அப்படின்னா 13 வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். 132 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 122. இதில் ஏசி பாஸ் ஆகிருக்கு, 132 கொடுத்துருக்கேன். ரிசல்ட் 122. இதில் ஏசி பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்றைக்கான சார்ட் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 122 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு, 122. இப்போ ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் வந்திருக்கு. நேற்று ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 135 1 பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில். 8ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பரில் 462 4 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஏ போர்டில் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 2 நாள் பாஸ் ஆனதுனால ஏ போர்டில் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 2 நாள் ட்ரா நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 568 ட்ரா நம்பர். அதில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏ போர்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதனால் இந்த சார்ட்டில் 5 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 122 இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 4 3, அதாவது 348 450 அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 05 இருக்குது. 5 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 05 இருக்குது, 4 5 இருக்குது. இப்போ நான் ஏ போர்டில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது ஆல்ரெடி வந்ததுனால 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 05 இருக்குது. அதனால ஆல் போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 5-0 அல்லது 0-5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 5 பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5-6 இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 5-6 இருக்குது. இங்கே 0-5 இருக்குது. ஸோ சைபர் 65 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏ போர்டில் 5 வந்துச்சு அப்படின்னா 506 அல்லது 560 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஏ போர்டில் 1க்கு பதிலாக 0 வரும் அப்படின்னா சைபர் 56 சைபர் 65 605 650, அதாவது சைபர் 506 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான். 506ங்கிறத பாக்ஸாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் சைபர் 56 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே சைபர் 5 இருக்குது, இங்கே 56 இருக்குது. இப்போ 56 சைபர் வரலாம், இல்லை 506 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 506 பாக்ஸ் எழுதியிருக்கேன். இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஆல் போர்டில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா 50 56 அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 57 53 இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சார்ட்டை வச்சு 1 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே 1 2 வந்துச்சு அப்படின்னா இங்கே 1 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா 137 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லாட்டி 713ங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 13 வந்துச்சு அப்படின்னா 713 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இதே சாட்டை தான் எடுத்தேன். 0 2 1 3 வர சான்ஸ் இருக்குன்னு 1 2 வந்துருந்துச்சு. இப்போ 1 3 வரும் அப்படின்னா 1 3 வந்துச்சு அப்படின்னா 7 1 3 வர சான்சஸ் இருக்கு.
அதனால் 065 பாக்ஸு, அதாவது 506 இல்லை 560 இல்லை 713 அப்படிங்கிறதுல உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக ரா நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். 56 இப்போ நான் கொடுத்த நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 056ல் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 56 அப்படிங்கிறது 8 இருக்குது. 8 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 8 பேஸ் பண்ணி பாருங்கள். 8 4 இருக்குது. 8 4 8 5 8 2 இருக்கு. 8 வரும் அப்படின்னா 8 4 8 5 8 2 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும். கண்டிப்பாக 8 வந்துச்சு அப்படின்னா. 6 வந்துச்சு அப்படின்னா 6 இருக்கு. 56 இருக்கு. 65 இல்லை 66 இருக்கு. 6 வந்துச்சு அப்படின்னா 65 இல்லை 66 அந்த நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 8 வந்துச்சுன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 82 83 84 85 இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 83 இருக்கு. 85 இருக்கு. இங்கேயும் 8 3 இருக்கு. 8 வந்துச்சுன்னா 8 3 4 இல்லை 8 3 5 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 4 8 8 டபுள்ஸ் வந்துச்சுன்னா அது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸ் அல்லது 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 2 நாள் ஏ போர்டில் 5 பாஸ் ஆனதுனால ஏ போர்டில் 5 கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 5 வரும் அப்படின்னா 5 எடுத்து 5 பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆல் போர்டில் இந்த 2 நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். இல்லை 1 3 வரும் அப்படின்னா 713 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த சார்ட்லேருந்து 5 வரும் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. 55 இருக்குது. 53 57 இருக்குது. இங்கே 56 இருக்குது. இங்கே 58 இருக்குது. இங்கே 75 அல்லது 57 58 அல்லது 85 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் இருக்குது. அதனால் அந்த நம்பர்ஸ் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி 566 526 எல்லாமே ஏ போர்டில் 5 பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். உங்களோட விஷயங்களில் வந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் ப்ளே பண்ணலாம். கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன். நிறைய நம்பர்ஸ் இல்லை. 506 அல்லது 713. 506 இல்லை அப்படின்னா 560 இல்லை 713 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆல் போர்டில் 50 56ங்கிறத ட்ரை பண்ணுங்கள். 7 வரும்னா 713 ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஃபுல் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுக்க முடியும். இப்போ 13 வரும் அப்படின்னா 713 பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தான் 56 அல்லது 50 அப்படிங்கிறது 2 நம்பர். உங்களோட கெஸ்ஸிங்கில் வேறு நம்பர்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதுவும் சொன்ன நம்பர்ஸும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸ் பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு, எப்படி வரலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் இது என்னோட கெஸ்ஸிங். இந்த 2 நம்பர்ஸ் தான் 506 560 இது பாக்ஸ் நம்பர்ஸ். இல்லை அப்படின்னா 713. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.